ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போனோம். மன்னார்காடு, எங்கள் அம்மா ஊர் மன்னார்காடுலேருந்து மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் பொன்னானி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு, கோஸ்டல் டவுன் சொல்லலாம். அது முஸ்லீம் மோஸ்ட் ஏரியா. அங்கே வந்து ஒரு ட்ரிப்பு போனேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துபாயில், அபுதாபியில், குவைட்லலாம் இருக்கிறவங்க வரும்போது எல்லாமே ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுவோம். அப்போ போன ட்ரிப்பு தான் இது. நல்ல போட் ரைடு. ஃப்ரெண்டுக்கு தான் இந்த போட்டு வந்து ஃப்ரெண்டு தான். அவங்க தான் இது கான்ட்ராக்டுக்கு எடுத்து நடத்துகிறாங்க. அது ஃப்ரெண்ட் அவங்க தான் இந்த போட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதில் பாட்டு, டான்ஸு ஒன்றும் சொல்கிறக்கில்ல. நாங்கள் ஸ்வீட்டெல்லாம் கொண்டு போயிருந்தோம். அதெல்லாமே ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே கொடுத்து சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நம்ம என்ன தான் ஃபேமிலி ட்ரிப் போனாலும் இந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காது. ஒரே ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரே லெவலில் வேவ் லெங்க்த்து, வைப்பு எல்லாமே சொல்லலாம். அதெல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. நாங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. எப்பயாச்சும் ஒரு நாள் கேதர் பண்ணுறதுனால நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது. பீச்சில் எல்லாம் எங்களுடைய வயசையே நாங்கள் மறந்து ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸு. என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்க்கும்போது பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் இருந்தால் சொல்லணும். அது நல்லாவே ஃபீல் பண்ணோம் இந்த ட்ரிப்பில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரிப் எப்போ நடக்குன்னே தெரியல. ஈவினிங் ஆனதுமே, சன்செட் ஆனதுமே எங்கள் மனசும் அப்படியே ஒரு க்ளூமியாக போயிடுச்சு. ஏன்னா அந்த ட்ரிப்பு முடிய போகுது. இனி எப்போ பார்ப்போன்னே தெரியல. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் அப்படியே சாயந்தரம் சன்செட் டைமில் அதை என்ஜாய் பண்ணி ஒரு டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு எப்போ பார்ப்போன்னு தெரியல. எல்லாருமே ஒரு மூட் அப்செட்டில் அப்படியே வண்டியில் ஏறிட்டோம்.